வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு 2D வாஸ்து பிளான் எப்படி போடணும்னு பார்க்க போறோம். ஸோ போன வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலா சும்மா ஒரு பிளான் எப்படி ஸ்கெச் பண்ணணும்னு சொல்லி பார்த்திருந்தோம். இப்போ ஒரு வாஸ்துபடி பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிளான் வருதுன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு பிளான் எடுத்திருக்கேன். ஒன்று நார்த் ஃபேசிங் 30க்கு 40 2 BHK பார்த்தீங்கன்னா வித் பார்க்கிங்கோட எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேசிங் பார்த்தீங்கன்னா 18க்கு 45 1 BHK பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஒரு அட்டாச் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா காமன் கேட்ட மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு எப்படி நம்ம வாஸ்துப்படி நம்ம பிளான் வரையலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா வாஸ்துனா என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பிளானை நம்ம ஸ்கெச் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா நான் வாஸ்துக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கார்னர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நார்த் ஈஸ்ட்க்கு ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் கார்னர். இது ஈசானிய மூலை. ஸோ இது பார்த்தீங்கன்னா பூஜை சம்பந்தமான விஷயங்கள்லாம் இதுல பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் உள்ள காரணம் பார்த்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் இது வாயு சம்பந்தமானது. அதாவது பார்த்தீங்கன்னா டாய்லெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுல பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் சவுத் வெஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா நறுதி கார்னர். ஸோ இந்த கார்னர்ல பார்த்தீங்கன்னா பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் லாக்கர்ஸ் பணம் சம்பந்தமான விஷயங்கள்லாம் இங்க பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா அக்னி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபயர் சம்பந்தமானது. ஸோ கிச்சன் இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் ஈஸ்ட் கார்னர் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைட்ல இருந்து வருவோம். ஸோ இப்போ நார்த் வெஸ்ட் கார்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா டாய்லெட். ஏன்னா இது வாயு மூலை. ஸோ முதல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்க டாய்லெட் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா கிச்சன். இப்போ இந்த அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் இருக்கும். சவுத் ஈஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா கிச்சன் இருக்கும். செகண்ட் ஆப்ஷனா டாய்லெட். சில வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சவுத் ஃபேசிங் வருது அப்படின்னா சில வீட்டுல ஃப்ரண்ட்லேயே கிச்சன் வர மாதிரி இருக்கும். சில கிளைண்ட் ஃப்ரண்ட்ல எனக்கு கிச்சன் வேணும். இப்போ சவுத் ஃபேசிங் கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கிச்சன் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் வெஸ்ட்டுக்கு தான் போகணும். ஸோ நீங்க நார்த் ஈஸ்ட்டுக்கு போகவே கூடாது. ஸோ செகண்ட் ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா சவுத் வெஸ்ட்ல கிச்சன் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்கும். சரிங்களா? அடுத்தது அவுட்டர் ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். செப்டிக் டேங்க் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் இது வச்சுக்கலாம். அடுத்தது நார்த்ல பார்த்தீங்கன்னா பூஜா ரூமு டாய்லெட்டு பெட்ரூமு போர்வெல். அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் அப்புறம் ஈஸ்ட் இது மூணுத்துலயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார் கேஸ் எதுவுமே வைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம கீழே அண்டர் கிரவுண்ட் சம்பந்தமா ஏதாவது ஒரு பண்றோம் அப்படின்னா அந்த டேங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்ல தான் வரணும். ஸோ இது மூணுமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் சம்பந்தமானதா இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு போர்வெல் போடுறீங்க அப்படின்னா அந்த போர்வெல்மே பார்த்தீங்கன்னா இந்த மூணு கார்னர்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க பிளான் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கிச்சன் பாத்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷனா டாய்லெட் நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அவுட்டர் ஸ்டார் கேஸ் செப்டி டேங்க் நீங்க பண்ணிக்கலாம். கெஸ்ட் வீட்டுல விருந்தாளிங்க தங்குற கூடிய பெட்ரூமை நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க இங்க வச்சுக்கலாம். அப்புறம் சவுத் வெஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க மாஸ்டர் பெட்ரூம் அதாவது வீட்டுல பெரியவங்க தங்குறதுக்கான ரூம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி லாக்கர் ஸ்டார் கேஸ் ஓவர் டேங்க். ஸோ வீட்டுல இந்த இடம் தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே பெருசா இருக்கணும். ஸோ அதனாலதான் இங்க ஓவர் டேங்க் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா பள்ளமா இருக்கணும். அதுக்குனால அண்டர் கிரவுண்ட் டேங்க். ஸோ இப்போ இதுவும் இருக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா சவுத்துல வீட்டோட இன்னர் ஸ்டேர் கேஸ் நீங்க வச்சுக்கலாம். அதாவது மாஸ்டர் பெட்ரூம் வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ வீட்டோட இன்னர் ஸ்டேர் கேஸ் இங்க அடிஷனலா பாத்தீங்கன்னா ஸ்டோர் ரூம் டைனிங் இந்த மாதிரியான ரூம்ஸ் நீங்க வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸா இருக்கணும். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா வீட்டோட சென்டர்ல பாத்தீங்கன்னா ஹால் வர மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா ஹால் தான் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஏதாவது பிளான்டேஷன் கார்டன்ஸ் இந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே ஏதாவது பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே இங்க சொல்லலாம். இது வீட்டோட முத்தம் மாதிரி. ஸோ முத்த துளசி செடியெல்லாம் வைப்பாங்களே. ஸோ அதெல்லாம் வீட்டோட சென்டர்ல வைக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கான வாஸ்து. ஸோ இது தெரிஞ்சாலே நீங்க வாஸ்துப்படி பிளான் போட்டுடலாம். ஸோ அடுத்த வாஸ்து பாத்தீங்கன்னா வீட்டோட மெயின் டோரோட வாஸ்து. ஸோ இந்த மெயின் டோர் வாஸ்து பத்தி பிளான் பண்ணும்போது சொல்றேன். ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் தான், ஒன்றும் இல்லை. மெயின் டோர் பாத்தீங்கன்னா மெயின் டோர் பாத்தீங்கன்னா ஷுட் பி நியர் எங்க இருக்கணும். ஸோ நார்த் ஆர் ஈஸ்ட். ஸோ நார்த் சைட்ல இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸ்ட் சைட்ல இருக்கணும். அது என்னன்னா இப்போ இதுதான் உங்க பிளான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு பிளான். இப்போ இது 4 டைரக்ஷனா பிடிச்சிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன பண்றேன்னா இந்த நார்த் சவுத் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் நான் டெக்ஸ்ட் எடுத்து எழுதிக்கிறேன். ஓகே. ஓகேவா? இப்போ நார்த் சவுத் போட்டுக்கனா இப்போ எனக்கு சவுத் ஃபேசிங்ல வீடு இருக்கு. ஸோ இப்போ எனக்கு சவுத்தை பார்த்து அந்த வீடு இருக்கு அப்படின்னா
இந்த வீட்டுக்கு வந்து மெயின் டோர் எங்க வரணும் அப்படின்னா ஈஸ்ட ஒட்டி வரணும். ஸோ இந்த ஈஸ்ட ஒட்டி பாத்தீங்க அப்படின்னா ஓகேவா. இப்போ இது அப்படியே ஆப்போசிட்ல மாத்திருக்கேன். ஸோ ஈஸ்ட் இந்த பக்கம் இருக்கு. இப்போ இந்த மாதிரி சவுத் ஃபேசிங் வீட்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸ்ட் இந்த போர்ஷனுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து உங்களோட வீட்டோட மெயின் டோர் இருக்கணும். ஓகேவா. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிஞ்சது. ஸோ அப்போ இந்த இடத்துல இதுக்குள்ள பாத்தீங்கன்னா வந்து எங்க கரெக்டா பிளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஈஸ்டுக்குள்ள. அதுக்கு தான் பாத்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல 9 கோள்கள் கொடுப்பாங்க, நவ கிரகங்கள். அதுல பாத்தீங்கன்னா வந்து சூரியன், சந்திரன், குரு, ராகு, அப்புறம் புதன், சுக்கிரன் இந்த மாதிரி இருக்கா. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல 9 கோள்களுக்கான பேர் இருக்குது. ஸோ இந்த 9 கோள்களுக்கான பேரை வந்து இதை நம்ம ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆர்டர் வைஸ் இல்ல. ஸோ இப்போ ஆர்டர் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்போ கூகுள் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஆர்டர். ஸோ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. ஸோ இதுதான் ஆர்டரு. ஸோ இந்த சார்ட்ல பார்த்தா வந்து லைட்டா ஆர்டர் மாறி இருக்கு. ஓகேவா. ஸோ நானும் கவனிக்கல இந்த சார்ட் எடுக்கும்போது. ஸோ என்ன பண்ணீங்கன்னா 9வது ஆளா பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாயின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேவா. இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து வேணாலும் நான் ஆட் பண்ணி விடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க அஷ்டனா போட்டீங்கன்னா இந்த லிங்க் வந்துடும். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஹ், சூரியன், சந்திரன், செவ்வாய். இதுல நமக்கு சூரியன், சந்திரன்லயும் நமக்கு வந்து மெயின் டோர் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா புதன், குருவுல இருக்கலாம். ஸோ இது எப்படி பிடிக்கும்னா நமக்கு 9 நவகிரகங்கள் இருக்கா. ஸோ 9 நவகிரகங்களும் எங்க இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா ஒண்ணு நார்த்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா வந்து சவுத் ஃபேசிங். சவுத் ஃபேசிங்க்கு ஈஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்குமா. அப்போ இந்த ஈஸ்ட்ல உள்ள இந்த லைனை என்ன பண்ணிக்கோங்க, டிவைட் கொடுத்து இதை செலக்ட் பண்ணி 9 ஆடி டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உள்ள இந்த போர்ஷன் வந்து சூரியன். ஸோ இங்க என்ன பண்ணலாம், மெயின் டோர் வைக்கலாம். அதே மாதிரி சந்திரன்லயும் மெயின் டோர் வைக்கலாம். செவ்வாயில மெயின் டோர் வைக்கவே கூடாது. அப்புறம் இந்த புதன், குரு. ஸோ இதுல வைக்கலாம். குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா பாதி பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட்லயும் பாதி வந்து வெஸ்ட்லயும் வைப்பாங்க. ஸோ நீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஈஸ்ட் பார்ட்ல உள்ள புதனை தாண்டி நீங்க அந்த வெஸ்ட் பார்ட்டுக்கு போகாம இருந்தீங்கன்னா ஓகே. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா பார்த்தா வந்து நீங்க இந்த புதன்ல வைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ புதன்ல வைக்க முடியாத பட்சத்துல தான் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க என்ன பண்ணணும், சூரியன், சந்திரன்ல வைக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப டீட்டெயிலா பார்க்க வேணாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பிளான்குள்ள போயிடலாம். ஸோ பிளானுக்குள்ள போயிட்டு ஒரு வாஸ்து பிளான் நம்ம கிளியரா போட்டாலே அடுத்தது ஈஸியா முடிஞ்சிடும். ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வாஸ்து பிளான் பார்த்துரும். ஸோ இது சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ நாங்கள் உங்களுக்கு எப்பவுமே நாங்கள் கிளியர் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 30க்கு 40 2BHK பார்த்தீங்கன்னா வந்து கேட்காங்க. நான் என்ன பண்றேன், ஸோ 30க்கு 40 அப்படின்னு ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். 30 ஃபீட் 40 ஃபீட். ஓகேவா. ஸோ இப்போ மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறேன். ஆஃப்செட் 9 இன்ச். ஸோ இப்போ இது என்ன ஃபேஸிங் அப்படின்னா நார்த் ஃபேஸிங். நார்த் ஃபேஸிங்னா நமக்கு நார்த் கீழே வந்துடும். அப்போ இதில் என்ன பண்றேன்னா நான் டைரக்ஷனுக்காக மூவ் பண்ணி இந்த இடத்துல எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம நார்த்து, இந்த பக்கம் சவுத்து. ஸோ நார்த் கீழே வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்ட் வந்து இந்த சைடு வந்துடும். ஸோ ஈஸ்ட் இந்த பக்கம் வெஸ்ட். ஓகே.
இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இது எக்ஸ் கொடுத்து நான் என்ன பண்றேன், லைனை பிரிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு மெயின் டோர் வந்து இந்த பக்கம் தான் வரப்போகுது, ஏன்னா ஈஸ்ட் சைடு இந்த பக்கம் தான் இருக்கனால இப்போ நான் பார்க்கிங்கோ ஏதோ விட்டேன்னா அது நான் இந்த சைடு தான் விட்டாகணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணேன்னா 6 ஃபீட் ஸ்டார் கேஸ். நம்ம வீட்டுக்கு வெளியே ஸ்டார் கேஸ் வைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து எங்க வைக்கலாம்? ஒன்று நார்த் ஈஸ்ட்ல வைக்கலாம். இப்போ நமக்கு வந்து வீட்டுக்கு வெளியேனா நார்த் சைடில் தான் வைக்கணும். ஸோ நார்த்தில் ரெண்டு கார்னர் இருக்குது. ஒன்று இந்த கார்னர் இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னா இந்த கார்னர், அதாவது நார்த் வெஸ்ட் நார்த் ஈஸ்ட். இப்போ சார்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட் என்ன சொல்லியாச்சு, அவாய்டு ஸ்டார் கேஸ். அப்போ நார்த் ஈஸ்ட்ல ஸ்டார் கேஸ் வைக்கவே கூடாது. அப்போ நார்த் வெஸ்ட்ல என்ன பண்ணலாம், ஸ்டார் கேஸ் வைக்கலாம். வெளியில உள்ள ஸ்டார் கேஸ் வைக்கலாமா? அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா ஒரு 6 ஃபீட்டுக்கு ஒரு ஸ்டார் கேஸ் ஆஃப்செட் 9 இன்ச் கொடுத்து ட்ரிம், டிஆர் கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ ஆஃப்செட்டு 3 ஃபீட். ஸோ இப்போ நம்ம ஸ்டார் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துப்படி வச்சாச்சு. ஸோ இப்போ த்ரெட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. ஸோ ஒரு 5 ஸ்டெப் போட்டு அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு தான். ஓகேவா? ஸோ இன்னொரு 3 படி வேணாலும் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்து பைக் பார்க்கிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா பைக் பார்க்கிங்னா இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் பைக் பார்க்கிங். ஸோ இதுக்கு மேல தேவையில்லை 6 ஃபீட்டு. ஸோ அப்போ இந்த இடத்துல இப்போ மெயின் டோர் கரெக்டாக எங்க வைக்கணும்? ஸோ இப்போ மெயின் டோர் நான் வந்து புதன்ல வைக்க போறேன் அப்படின்னா இதை நான் என்ன பண்றேன், ஒரு லைனை எடுத்துக்கிறேன். லைனை எடுத்து இதை டிவைட் கொடுத்து இதை 9 அடி டிவைட் பண்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் சூரியன், சந்திரன், செவ்வாய், இங்கே தான் புதன் ஆரம்பிக்குது. ஸோ புதன் ஆரம்பிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஆஃப்செட்டு 3 ஃபீட். சாரி, நமக்கு மெயின் டோர் வந்து என்னது 3 அடி வைக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ்ல பார்த்துருந்தோம். 3 அடி பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோரு டிஆர் கொடுத்து டபுள் என்டர் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நமக்கு சின்னதாக ஒரு பார்க்கிங் கிடைச்சிச்சு, பைக் பார்க்கிங் அளவுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மெயின் டோரும் வாஸ்துப்படி வச்சாச்சு, ஸ்டார் கேஸு வாஸ்துப்படி வச்சாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? இப்போ 2 ரூம் பார்த்தீங்கன்னா வந்து போடும்போது என்ன சொல்றேன், ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பா குபேர முறையில் வரணும். ஏன்னா மாஸ்டர் பெட்ரூம்னாலே என்னது சவுத் வெஸ்ட். அப்போ பேக் சைடில் ஒரு ரூம் போயிடும். ஸோ அப்போ பேக் சைடில் உள்ள ரூம் முதல்ல டிசைன் பண்ணிடுவோம். 11 அடி கொடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன். ஆஃப் செட்டு 9 இன்ச்சு. ஓகேவா? ஸோ 11 அடி 9 இன்ச்சு. ஓகே. ஸோ இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாச் கேட்டிருக்காங்க, ஒரு காமன் கேட்டிருக்காங்க. ஸோ காமன் டாய்லெட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சைடு கொடுத்துறேன். ஸோ சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு காமன் டாய்லெட் கொடுக்க பார்க்குறேன். அப்படி இல்லை அப்படின்னா சென்டர்லையும் நம்ம கொடுக்கலாம். ஸோ டாய்லெட் வந்து எல்லா சென்டர்லையுமே கொடுக்கலாம். அதனால 4 ஃபீட் கொடுத்து ஆனால் அங்கே கிச்சன் கொண்டு போகணும். அதனால 4 ஃபீட் கொடுத்து நான் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பார்ட்டிஷன் பிடிச்சிக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த 9 இன்ச்சை பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து 4.5 இன்ச் வச்சு 4.5 இன்ச்சஸ். கிச்சன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8 ஃபீட் இருக்குமா? ஸோ 8 ஃபீட் கிச்சன் கொடுத்துக்கிறேன். ஸோ 8 to ஒரு 10 ஃபீட் கூட கொடுங்க, கிச்சன் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஆஃப்செட் 4.5. இப்போ இதை டிஆர் கொடுத்து ட்ரிம் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் வேணும். ஸோ இந்த ரூமோட சைஸ், மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 16 அடி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? 16 அடி ஸ்ட்ரைட் லைனாக போட்டுக்கிறேன். 16 அடிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் லைன் வரைஞ்சிட்டு ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆஃப்செட் 9 இன்ச். ஸோ நமக்கு அடுத்தது இன்னொரு காமன் டைல் வைக்கணும். அந்த காமன் டைல் நார்த் வெஸ்ட் சைடில் வந்தால் பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ நார்த் வெஸ்ட் சைடுனா இந்த சைடு வந்தால் போதும். ஸோ இப்போ நீ இன்னொரு அட்டாச் டைல்ல பார்த்தீங்கன்னா வந்து 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டில் தான் கிளைண்ட் வேணும், வாஸ்துப்படி வேணும்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, மாஸ்டர் பெட்ரூம்ல போட முடியாது. ஓகேவா? ஓகேவா? ஸோ இப்போ காமன் டாய்லெட் வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த காமன் டாய்லெட்டை இது 2 ரூமுக்கு நடுவுலயே நம்ம கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 4 ஃபீட் கொடுக்குறேன். ஆஃப்செட் 4 ஆஃப்செட் 6 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து நான் டாய்லெட் கொடுத்துக்கிறேன்.
ஸோ 6 to முன்னாடியே 6 feet கூட வேணாம். நான் என்ன பண்ணுறேன்னா டாய்லெட் பெருசாகவே இருக்கட்டும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரூமுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் 3 அடியாக பிரிச்சுக்கிறேன். 3 அடி. ஸோ நான் F8 எழுதிக்கிறேன். ஸோ ஆர்த்தோ மோட் ஆனில் தான் இருக்குது. இருந்தாலும் லைன் ஸ்ட்ரைட்டாக வர மாட்டேங்குது. ஓகே. அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த இடத்த ட்ரிம் பண்ணிட்டு ஆஃப்செட் 3 அடி, ஆஃப்செட் 4.5 கொடுத்துட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு இப்போ இது EX கொடுத்து இந்த இடத்த என்ன பண்ணுங்கன்னா ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஒரு காமன் டால் ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அட்டாச் டாட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நான் ஹால் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நேராகவே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே மெயின் டோர் ஆப்போசிட்ல அப்படியே பேக் டோர். ஸோ மெயின் டோர் நேராகவே சில பேர் பேக் டோர் கேட்பாங்க. ஸோ அதுவும் நமக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் சிம்பிளான பிளானா எடுத்து போட்டு பாருங்க. ஸோ போக போக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா டைனிங், பூஜா ரூமு, ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி ஸோ இன்னும் கொஞ்சம் பிளானை காம்ப்ளிகேட் பண்ணி நீங்க போட்டு பார்க்கலாம். ஸோ இதையும் வேணா கட் பண்ணி ஸோ இந்த பிஞ்ச் பார்த்தீங்கன்னா அசிங்கமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஓப்பன் தான் விட போகிறோம். கொஞ்சம் பெருசாக தான் தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இதை வந்து என்ன பண்ணுங்க. ஸோ 2 அடி பற்றி வந்து இதுக்கு காமனா ஒரு டோர். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், இங்கே ஒரு ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னா இந்த டாய்லெட் ஸ்க்ரீன் வந்து ஹாலில் உள்ளவங்களுக்கு விசிபிளாக இருக்காது. ஸோ இங்கே இருந்து நம்ம ரூம்லேருந்து வரமா இல்லை டாய்லெட்லேருந்து வரமான்னு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஸ்க்ரீன் போட்டுடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பிளான். ஸோ இப்போ இதுக்கு வந்து கிச்சன் மேடை பார்த்தீங்கன்னா வந்து கிச்சன் மேடை வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்டில் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஈஸ்டில் தான் நமக்கு மேடை இருக்கணும். ஸோ அதனால் ஈஸ்ட் சைடில் மேடையை நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணிவிட்டு அடிஷ்னலாக நம்ம சிங்க் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சைடில் ஒரு பிளான் பண்ணிக்கிறேன். இது இதையும் ட்ரிம் பண்ணிட்டு ஸோ இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு 2 BHK பிளான் பண்ணி வந்து நம்ம ஸ்கெச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு நம்ம விண்டோஸ் எடுத்து வைக்கிறதுலாம் நம்ம எப்போதும் எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி இதை மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன். ஸோ இந்த பிளான் பக்கத்து வச்சுட்டு ஸோ இதுலேருந்து நான் டெக்ஸ்ட் எல்லாம் கால் பண்ணிக்கிறேன். ஸோ விண்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே வச்சுக்கிறோம் விண்டோ. அப்புறம் இந்த ரூம்ல ஒரு விண்டோ. ஸோ உங்களுக்கு சென்டரா வேணா சென்டரா வச்சுக்கோங்க, ஓரமா வேணா ஓரமா வச்சுக்கோங்க விண்டோவை. ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக ட்ரிம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த லைனோட சென்டர் பாயிண்ட் ஈஸியாக கிடைக்கும். இல்லாட்டி உங்களுக்கு சென்டர் பாயிண்ட் கிடைக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அதனால ட்ரிம் பண்ணிடுங்க. ட்ரிம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதோட சென்டர் பாயிண்ட் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ இது என்ன பண்ணுறேன்னா மூவ் பண்ணி இங்கே வச்சுட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு அளவுக்காக வச்சுக்கிறேன். ஸோ மூவ் கொடுத்து ஒரு 2 feet பையனை வந்து இங்கேருந்து தள்ளி வைக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ எப்படி அழுத்தி ஆன் பண்ணிக்கிறேன். 2 feet இதை செலக்ட் பண்ணி மிரர் எம்ஐ இது வந்து கேடு எப்படின்னு மாற்றிக்கிறேன் கிச்சனுக்கு. ஸோ அடுத்தது வென்டிலேட்டர். வென்டிலேட்டர் செலக்ட் பண்ணி இங்கேருந்து காப்பி எடுத்து இங்கே வச்சுக்கிறேன்.
ஸோ சைடில் உள்ள வென்டிலேஷன் இங்கே காப்பி பண்ணி, ஸோ நீங்கள் ஒர்க் பண்ண ஃபைல்லே திரும்ப திரும்ப எடுத்து ஒர்க் பண்ணுறது தப்பு கிடையாது. ஸோ அதனால கொஞ்சம் ஒர்க் வந்து உங்களுக்கு என்னது வேகமாக தான் போகும். ஸோ ஒவ்வொன்றுக்குமே நீங்கள் புதுசாக ஒரு ஃபைல் எடுத்து ஒர்க் பண்ணீங்கன்னா எல்லாமே நீங்கள் செட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால ஒர்க் பண்ண ஃபைல்லே எடுத்து ஒர்க் பண்ணி பழகுங்க. ஓகேவா? அடுத்தது டோர். டோருக்கு டி கொடுத்து, ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு டோரு, இந்த ஒரு டோரு, பேக் சைடில் ஒரு டோரு. ஸோ இந்த இடத்துல D2. ஸோ இந்த இடத்துல ஓப்பன். அடுத்தது இதை காப்பி பண்ணி, ஸோ இங்கே வச்சு D2. இங்கே வந்து மெயின் டோர் MD. ஓகே. ஸோ இதுதான் பேசிக்கான ஸ்கெச் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ரூம் சைஸ் எடுத்து எழுதணும்னா இந்த பிளான் கம்ப்ளீட்டட் ஆகிடும். ஸோ கிளிக் பண்ணிட்டு ரூம் சைஸ் என்னன்னு பாருங்க. ஸோ 11க்கு 16 வச்சுருந்தேன். 11க்கு 16. இப்போ இந்த ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி 11க்கு 10 அடி 8.5 இன்ச்சஸ். ஸோ 11க்கு 10 ஃபீட் 8.5 இன்ச்சஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து டாய்லெட். இதை கிளிக் பண்ணி இங்கே ஒரு டாய்லெட்டு. ஸோ இது வந்து 4க்கு இந்த லென்த் மட்டும் எவ்வளோ தெரியல. லென்த் மட்டும் செக் பண்ணிக்கிறேன். 4 ஃபீட், சாரி 7 ஃபீட் 1.5 இன்ச்சஸுக்கு 4 ஃபீட். இங்கேயும் காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட். ஸோ மேக்ஸிமம் காப்பி பண்ணி ஒர்க் பண்ண பாருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ண. ஸோ இங்கே வந்து 10 ஃபீட். ஸோ இதை நீங்கள் ரெண்டாக பிரித்து ஒரு ஸ்டோர் ரூம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே ஒரு சின்னதாக ஒரு பூஜா ஷெல்ஃப் மாதிரி கொடுக்குறாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அடுத்த ஹால் கிச்சன் பண்ணுறதுனா வேலை முடிஞ்சுது. ஸோ கிச்சன் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபீட் 4.5 இன்ச்சஸ்க்கு 10 ஃபீட்டு. ஸோ ஹால் பார்த்தீங்கன்னா வந்து 28/21. ஸோ இதில் ஃப்ரண்டில் பார்க்கிங் பைக் பார்க்கிங் போதும்னு சொல்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம், பைக் பார்க்கிங் கொடுத்துட்டோம். ஸோ நமக்கு கிளைண்ட் வந்து கார் பார்க்கிங் கேட்டாலுமே நமக்கு ஹால்ல இருந்து சைஸை கம்மி பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும், கொண்டு வர முடியும். ஓகேவா? 16 ஃபீட் 9 இன்ச்சஸ். 9 இன்ச்சு. ஸோ லென்த் வந்து 21 ஃபீட் 4.5 இன்ச்சஸ். கடைசியாக பார்க்கிங். ஸோ பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 16 ஃபீட் 3 இன்ச்சஸ்க்கு 6 ஃபீட் 9 இன்ச்சஸ். ஸோ கடைசியாக மெஷர்மெண்ட் எடுத்து எழுதிட்டோம்னா முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் முடிச்சாச்சு. ஸோ அடுத்து ரெண்டாவது எக்ஸசைஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து சவுத் ஃபேஸிங்கு 18க்கு 45 1 BHK. இது ஒரு சின்ன பிளான் தான். ஸோ இது எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 18 அடி 45 அடி ஆஃப்செட்டு 9 இன்ச்சு. இப்போ இது சவுத் ஃபேஸிங் அப்படிங்கிறனால நமக்கு காம்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்க காம்பஸ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே வந்து சவுத்தில் காம்பஸ் இருக்குது. ஸோ இந்த காம்பஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சவுத் ஈஸ்ட்ல, ஓகே, இதுலேயும் சின்ன பைக் பார்க்கிங்கோட தான் கேட்டிருக்காங்க.
ஸோ இதுல என்ன பண்றேன்னா இப்போ இதுல ஸ்டேர் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விதமா வைக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நம்ம வாஸ்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இங்கேயுமே நமக்கு ஸ்டேர் கேஸ் வைக்கலாம், இங்கேயுமே நம்ம ஸ்டேர் கேஸ் வைக்கலாம். ஸோ ரெண்டு இடத்துலையுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துல ஸ்டேர் கேஸ் வைக்குது. அப்போ நான் எங்க ஸ்டேர் கேஸ் வைக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த சவுத் ஃபேசிங் பிளானுக்கு நான் சவுத் வெஸ்ட்ல தான் வைப்பேன். எதுக்குன்னா நான் மெயின் டோரை நான் என்ன பண்ணணும், ஈஸ்ட்டை ஒட்டி வைக்கணும். இங்க படியை நான் இந்த இடத்துல நான் படியை போட்டு லாக் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு மெயின் டோர் இந்த சைடு வந்துடும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா படியை இங்க போட்டேன் அப்படின்னா எனக்கு மெயின் டோர் இங்க வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன பிளானட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம படியை சூரியன்ல தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸ் கொடுத்து ஆஃப் செட்டு 6 ஃபீட், ஆஃப் செட் 9 இன்ச், ஆஃப் செட் 3 ஃபீட். ஸோ இங்கே ஸ்டெப்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ சவுத் வெஸ்ட் கார்னர்ல ஒரு பெட்ரூம் வந்தா என்ன சொல்லியிருக்கேன், சவுத் வெஸ்ட் கார்னர்ல நமக்கு ஒரு பெட்ரூம் வந்துடும். அப்போ இந்த கார்னர்ல நமக்கு பெட்ரூம் வந்துடும். ஸோ இந்த கார்னர்ல ஒரு 4 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து நான் பேசேஜ் விட்டுக்கிறேன். ஆஃப் செட் 9 இன்ச், ஆஃப் செட் இங்கேருந்து ஒரு 10 ஃபீட்டோ இல்லை ஒரு 12 ஃபீட் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு சிட் அவுட், ஆஃப் செட் 9 இன்ச். ஸோ தேவையான லைன்னா ட்ரிம் பண்ணிடுங்க. ஸோ சிட் அவுட்ல ஒரு 4 ஸ்டெப் போட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ம், இன்னொன்று கிச்சன் வைக்க வேண்டிய பாக்கி இருக்கு. ஸோ கிச்சனும் ஒரு டாய்லெட்டும் வந்து ஒரு காமன் கேட்டாங்க, அப்படி இல்லைன்னா ஒரு அட்டாச் கேட்டாங்க. ஸோ அப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து கிச்சனையும் டைனிங்கும் சேர்த்து போட்ட மாதிரி போடலாமான்னு பார்க்குறேன். ஸோ ஓகேங்களா, அப்படி பார்த்தோன்னா இப்போ நமக்கு நார்த் வெஸ்ட்ல தான் நம்ம கிச்சன் வரணும். ஸோ ஆஃப் செட்டு ஒரு 8 ஃபீட் நான் கொடுத்து பார்க்குறேன். ஓகே 8 ஃபீட் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ 10 ஃபீட் கூட கொடுக்கலாம். 10 ஃபீட்டு, ஆஃப் செட் 9 இன்ச். ஸோ இந்த இடத்துல நான் 8 ஃபீட்டே கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல இருந்து 4 ஃபீட். இப்போ ஹால்ல இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஃபீட் எடுத்துட்டு ஒரு அட்டாச் டாய்லெட்டாகவே நான் கொடுத்துட்றேன். ஆஃப் செட் 4.5 இன்ச்சஸ். ஸோ 5 ஃபீட் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ அதனால வீடியோ பாஸ் பண்ணிட்டு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது கேப் இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வரைக்கும் போட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த இடத்துல மெயின் டோரு. ஸோ மெயின் டோர் வந்து 3 அடி, ஆஃப் செட் 3 ஃபீட் 6 இன்ச்சஸ். இங்கே அப்படி ஸ்ட்ரைட்டாக பேக் சைடுக்கான டோர். ஸோ 2 அடிக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் மேலே வைக்கணும். ஸோ கிச்சன் மேலே பார்த்தீங்கன்னா வந்து சவுத் ஃபேசிங்க்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈஸ்ட் சைடில் தான் எப்போதுமே வைக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன். ஸோ அந்த இடத்துல அதாவது இப்படி கொடுத்துருவோம். ஸோ சவுத் ஃபேசிங் வந்துட்டாலே மேலே வந்து ஈஸ்ட்டில் தான் கொடுக்கணும். ஓகேவா, ஸோ இது பாதை கொடுத்து
3 feet. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பாதி கொடுத்துட்டு பாதியை வந்து டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஸ்டோர் ரூம். ஸ்டோர் ரூமுக்கு வந்து 3 அடி டோர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. குபேர மூலையில் பெட்ரூமு, சவுத் வெஸ்ட் கார்னர்லையுமே ஸ்டேர் கேஸ் வைக்கலாம் வச்சாச்சு. அப்புறம் நமக்கு வந்து சூரியனில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் டோரு. ஸோ இங்கே டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெஸ்ட் சைடு. அப்புறம் சவுத் ஈஸ்ட். ஓகே, நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் தான் கிச்சன் இருக்கு. நான் நார்த் வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், கிச்சன் போட்டிருக்கேன். ஓகே, ரைட்டு தான். ஸோ ஏன்னா நமக்கு வந்து சவுத் ஈஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இருக்குது. அப்போ நம்ம நார்த் வெஸ்ட்டில் தான் நம்ம என்ன பண்ணணும், கிச்சன் போடணும். ஸோ அப்போ நம்ம கரெக்டாக தான் போட்டிருப்போம். போட்டுட்டு ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக ஓப்பன் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கு வந்து ஸோ விண்டோஸும் டெக்ஸ்ட்டும் வச்சோம்னா நமக்கு வேலை முடிஞ்சுது. இதை காப்பி பண்ணி இங்கே ஒரு விண்டோ வச்சுக்கிறேன். ஸோ இதே விண்டோவை காப்பி பண்ணி ஸோ இங்கே ஒன்று வச்சுக்கிறேன். ஒரு பேக் சைடில் உள்ள விண்டோ காப்பி பண்ணி இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. ஸோ வச்சு இதை ட்ரிம் பண்ணிடுறேன். ஸோ ட்ரிம் கொடுத்து ஸோ அடுத்தது டோருக்கு வந்து இங்கே டி D2. ஓகே, இங்கேயும் டி தான் வரப்போகுது. டி டோரு இதில் வந்து ஓப்பன். அடுத்தது இங்கே வந்து மெயின் டோர். மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து 11 feet 9 inches 12 feet. டெக்ஸ்டை காப்பி பண்ணி வச்சுட்டு இதில் சிட் அவுட்டு, சிட் அவுட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 feet 9 inches 9 feet 5 inches. 4 feet 9 inches 9 feet 5 inches. அப்புறம் இங்கே ஹால் பார்த்தோம் அப்படின்னா அடுத்து என்ன சைஸ் வருது, 12 feet 1.5 inches 15 feet. 15 feet. ஸோ அடுத்து டாய்லெட். ஸோ டாய்லெட் பார்த்தோம் அப்படின்னா 9 feet 10.5 inches. ஓகே, ஃபஸ்ட்டு 4 feet 9 feet 10.5 inches.
the top, the store, 4/5. ஸோ கிச்சன் டைனிங் சேர்த்து மொத்தமாக போடலாம். கிச்சன் அண்ட் டைனிங். கடைசியாக இங்கே பார்க்கிங். லெவன் ஃபீட் 5 feet 11 inches. 6 feet 9 inch. டோட்டல் மெஷர்மெண்ட் வந்து 18 feet 45 feet. ஸோ இது வந்து சவுத் ஃபேசிங் வாஸ்து பிளான். ஸோ இப்போ பார்த்த 2 எக்ஸசைஸும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கும்போது நிறைய ஃபோன் கால் வந்தனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா?